ஹிஸ்டோஸ்கோபி என்பது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு சிறிய டெலஸ்கோப் வழியாக கருப்பை வாய் வழியாக உள் செலுத்தி ஒரு கேமராவில் இருக்கக்கூடிய லைட் மூலமாக கருப்பையின் உள் சுவரை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டுபிடிப்பதற்கான அற்புதமான சாதனம். இது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு எப்படியெல்லாம் உபயோகமாக இருக்கிறது, இது யாருக்கெல்லாம் செய்யலாம், என்ன பிரச்சனைகளை சரி செய்யலாம், குழந்தை இல்லாத தம்பதிகளின் வெற்றி வாய்ப்பு எப்படி இது அதிகரிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவிலே பார்க்கலாம். நான் டாக்டர் சித்ரா, அஸ்வின் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேள்விகளை கேட்கலாம், கமெண்ட்ஸ் பாக்ஸிலே போடலாம். இந்த ஹிஸ்டோஸ்கோபி என்கின்ற சாதனம் கருப்பையின் வாய்ப்பகுதியிலே உள்ளே செலுத்தப்படுகிறது. இதற்கு எளிமையான மயக்க மருந்து போதுமானது. இது எளிய சிகிச்சை. காலையில் வந்தால் மாலையில் வீடு திரும்பலாம். இதற்கு செய்வதற்கு முன்னால் 2 மணி நேரம் ஒரு மாத்திரை கருப்பை வாய் பகுதியில் வைப்போம். அப்பொழுது இறுக்கமாக இருக்கிற கருப்பை வாயை அகலப்படுத்தி எளிமையாக இந்த சாதனம் உள்ளே செலுத்தப்படுகிறது. இதில் எக்ஸ்டர்னல் லாஸ் என்று இருக்கும், பிறகு இன்டர்னல் லாஸ் என்று இருக்கும். இந்த லைட் மூலமாக கருப்பையில் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் வால், போஸ்டீரியர், லேட்ரல் வால் என்கின்ற உள் சுவரை நம்மால் பார்க்க முடிகிறது. பிறகு கருக்குழாய் ஆரம்பிக்கிற இடத்தை ஆஸ்ட்ரியம் என்று சொல்வோம். இது சிறு துளையாக தென்படும். இதை 2 பகுதியிலும் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்போம். எல்லாம் சரியாக இருக்கிறது என்றால் இந்த உள்சுவர் பகுதியில் எண்டோமெட்ரியத்தில் ஒரு சிறிய தசையை பரிசோதனைக்காக எடுப்போம். இதை நார்மல் சலைன் என்கின்ற திரவத்திலே வைத்து இதில் டிபி கிருமிகள் பாதிப்பு இருக்கிறதா என்பதை அரசாங்க மருத்துவமனைக்கு கூட அனுப்பலாம். அது ஃப்ரீயாக அந்த பரிசோதனை செய்து கொடுக்கப்படுகிறது. இன்னும் சில பெண்களுக்கு கருப்பை உள்பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது பாலிப் என்கின்ற ஒரு சதை வளர்ச்சி இருக்கும். இப்படி இருக்குமானால் கரு கூடியிருக்கலாம் கருக்குழாயிலே, ஆனால் கருப்பையிலே அது வளர முடியாது. அப்பொழுது நமக்கு 2 வகையான ஹிஸ்டோஸ்கோப் சிகிச்சைகளை நாம் சொல்கிறோம். நாம் முதலில் கூறியது டயக்னாஸ்டிக் என்று சொல்வது. 2வது இது போல் முளைப்போ இல்லை சதை இருக்கிறது என்றால் அதை ஆப்ரேட்டிவ் ஹிஸ்டோஸ்கோபி என்கின்ற முறையிலே அகற்ற முடியும். இதற்காக நாம் கருப்பை பார்க்கிற பொழுது இப்படி தான் இருக்கும். ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக பார்க்க வேண்டுமென்றால் சலைன் அல்லது கிளைசின் என்கின்ற திரவத்தை உள் செலுத்துவோம். அப்பொழுது அது நன்றாக விரிந்து காணப்படும். அப்பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அடுத்ததாக ஃபைப்ராய்ட், சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட் என்று சொல்வோம். இது உள்சுவரிலே இருக்கக்கூடியது. இதனாலும் குழந்தையின்மை ஏற்படலாம், அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படலாம். இந்த கட்டிகளையும் நம்மால் ஆப்ரேட்டிவ் ஹிஸ்டோஸ்கோபி வழியாக எளிமையாக அகற்ற முடிகிறது. 4 சென்டிமீட்டர் அளவிற்கும் குறைவாக இருக்கக்கூடிய கட்டிகளை தான் இந்த ஹிஸ்டோஸ்கோப் மூலமாக அகற்ற முடியும். 2 முறை கூட ஹிஸ்டோஸ்கோப் செய்து நாம் இதை அகற்ற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இன்னும் ஒரு சில பெண்களுக்கு கருப்பையிலே பிறவி கோளாறுகள், அதில் செப்டம் என்று சொல்வோம். இது கம்ப்ளீட் செப்டமாக இருக்கலாம், வாய்ப்பகுதி வரைக்கும் இருக்கும், அல்லது இன்கம்ப்ளீட் செப்டம் என்று இருக்கலாம். இது குழந்தை உருவாவதை தடுக்கிறது. 2ஆக இந்த கருப்பையை பிரிக்கிறது. இந்த ஆப்ரேட்டிவ் ஹிஸ்டோஸ்கோப் வழியாக நாம் அதை கட் செய்து சரி செய்து குழந்தை அவர்களுக்கு நன்கு பிறப்பதற்காக வழி செய்ய முடியும். ஒரு சில பெண்களுக்கு மீண்டும் மீண்டும் டிஎன்சி செய்வதனால், கிருமிகள் பாதிப்பினால், முக்கியமாக டிபி கிருமிகள் பாதிப்பினால் இந்த உள்சவர் ஒட்டி இருக்கும். இதை ஆஷர்மன் சிண்ட்ரோம் என்று சொல்வோம். இது கடுமையான பிரச்சனை. இந்த பெண்ணிற்கு குழந்தை நிற்காது. இவர்களுக்கு நாம் ஹிஸ்டோஸ்கோப் வழியாக அந்த உள்ளே ஒட்டி கொண்டிருக்கிற சதையை சரி செய்து அதன் மீண்டும் ஒட்டாமல் இருப்பதற்கான மாத்திரைகள், சாதனங்களை நாங்கள் உள்வைத்து அதை சரி செய்வோம். இது கடுமையான பிரச்சனை. இந்த அற்புதமான ஆப்ரேட்டிவ் ஹிஸ்டோஸ்கோப்பிற்கு பிறகு நல்ல வகையிலே குழந்தை பெற்று போன பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு டிபி கிருமியினால் இந்த பிரச்சனை வருகிறதா என்ற பரிசோதனையும் செய்து அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் 6 மாதம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு கருக்குழாய் ஆரம்பிக்கிற இந்த இடத்திலே கார்னல் பிளாக் என்று சொல்வோம். அதனால் குழந்தையின்மை ஏற்படலாம். இதை சாதாரண ஹிஸ்டோசால்ஃபிங்கோகிராம் பரிசோதனையில் நாம் பார்த்திருக்கிற பொழுது
இது கேனுலேஷன் என்று சொல்லும். ஹிஸ்டோஸ்கோப் வழியாக இந்த அடைப்பை நாம் எடுப்பதற்கான சிகிச்சைக்கு பெயர்தான் ஹிஸ்டோஸ்கோபிக் டியூபல் கேனுலேஷன் என்பது. இதையும் நாம் செய்து குழந்தையை உருவாவதற்கு வழி செய்ய முடிகிறது. ஒரு சிலருக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனாலும் குழந்தை இல்லை. அவர்களுக்கும் ஏதாவது சிறிய பிரச்சனை இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக நாம் ஹிஸ்டல் லாப்ரோஸ்கோப்பி என்று செய்வோம். லாப்ரோஸ்கோப் பற்றி அடுத்த பதிவிலே பார்க்கலாம். அப்பொழுதும் இந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் கண்டுபிடிப்பதற்கு இந்த சாதனம் உபயோகமாக இருக்கிறது. இன்னும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு பார்க்கிற பொழுது ஒரு சிலருக்கு டெஸ்டோப் சிகிச்சை செய்வார்கள். மீண்டும் மீண்டும் செய்தாலும் தோல்வியே இருக்கும். ஒரு சிலருக்கு கரு உருவாகும் கலைந்து விடும். இது போல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு தின் எண்டோமெட்ரியம் என்கிற ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு கரு உள்சவர் ஒட்டி வளர வேண்டும் என்றால் 8 மில்லிமீட்டருக்கு மேலே 3 கோடுகளாக நல்ல இரத்த ஓட்டத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் காணப்படும். அந்த பெண்களுக்கும் நாங்கள் ஹிஸ்டோஸ்கோப் வழியாக இப்பொழுது ஆக்டிவேட்டட் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா என்று அம்மாவின் இரத்தத்தை எடுத்து ப்ரிப்பேர் செய்யப்பட்ட இந்த பிஆர்பி என்று சொல்வோம். அதை ஹிஸ்டோஸ்கோப் வழியாக 4 சுவர்களிலும் 0.5 ml எண்டோமயோமெட்ரியல் ஜங்ஷன் என்று சொல்லும் அந்த இடத்திலே நாங்கள் ஊசி மூலமாக செலுத்திய பிறகு அந்த எண்டோமெட்ரியம் நன்றாக வளர்கிறது. ஒரு சிலருக்கு மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் என்கின்ற அந்த சிகிச்சையும் இப்படி செய்யப்படுகிறது. இன்னும் ஒரு சிலருக்கு காப்பட்டி போட்டிருப்பார்கள். அந்த காப்பட்டி உள்ளேயே நின்றுவிடும். அப்பொழுது குழந்தை 2வது குழந்தைக்கு முயற்சி செய்கிற பொழுது அது கிடைக்காமல் போகலாம். அவர்களுக்கும் காப்பட்டியை அகற்றுவதற்காக இந்த சாதனம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சில பெண்களுக்கு கருப்பை வாய்ப்பகுதி மிகவும் இறுக்கமாக இருக்கும். அவர்களுக்கு IUI சிகிச்சை செய்யவோ அல்லது IVF சிகிச்சை செய்கிற பொழுது அந்த கருவை உள் செலுத்துவதிலோ இடைஞ்சல் ஏற்படலாம். அவர்களுக்கும் இந்த ஹிஸ்டோஸ்கோப் வழியாக இந்த சர்விக்கல் ஸ்டினோசிஸை நாம் சரி செய்து அவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கு உதவி செய்ய முடியும். நன்றி.